ஹாய் கைஸ், நான் உங்கள் அரவிந்த். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து ஒரு புது விஷயத்த பண்ணியிருக்கேன். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், வேறு ஒருத்தன் எழுதின மாங்காவையோ இல்லை மான்வாவையோ நம்ம படித்து அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோம். ஒரு சேஞ்சுக்காக ஏன் நம்மளே ஒரு மாங்காவை க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். யோசித்தது மட்டும் இல்லாமல் நானே ஒன்றத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரில, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக நான் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்கள்கிட்டயே ஏகப்பட்ட ட்ரெடிஷன் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸும் இருக்குது. சிலம்பம், அடிமுறை அண்ட் களரி இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் வச்சு ஏன் நம்ம ஒரு மான்காவை க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் மண்டையில் வந்து அந்த இமேஜினேஷனும் சேர்த்து அது கூட நம்ம தமிழ் கல்ச்சரில் வர சில மார்ஷல் ஆர்ட்ஸும் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொலாப் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தெரில, பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இதோட ஒன்லைன் பற்றிலாம் நான் சொல்ல விரும்பல. ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. பட் இதில் வந்து எப்பயுமே இந்த ஏலியன் வர்றதுன்னா அமெரிக்காவுக்கு சைனாக்குன்னு போகும்ல, அந்த மாதிரி மான்வா எழுதுறதுனா ஜப்பானுக்கு சைனாக்கு இல்லை கொரியாக்குன்னு போகும்ல. ஏன் அதோட பாத்தை திருப்பி இந்தியாவுக்கு தமிழ்நாடுக்குன்னு வர வைக்கக்கூடாதுன்னு யோசித்தேன். ஸோ வந்து இந்த ஸ்டோரி எல்லாமே நம்ம தமிழ்நாடு அண்ட் இந்தியாவை பேஸ் பண்ணியே நடக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மான்வாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம சென்னையை காட்டுறாங்க. குறிப்பாக வந்து சென்னையில் ஒரு காலேஜை காட்டுறாங்க, எஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் பிக் பாஸில் சொல்கிற மாதிரி காலை 9:15க்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் அதான் ஃபஸ்ட் இயர் பசங்க எல்லாருமே வந்திருப்பானுங்க. அந்த கிளாஸில் சில பேர் வந்து நிறைய பசங்க கூட பேசி ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறானுங்க. புதுசாக ஒருத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு இருக்கும்ல, அதுவும் புது காலேஜ், இவங்க கூட தான் 3 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுக்கிறானுங்க. அதில் ஒருத்தன் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ வீட்டில் படுத்து தூங்குற மாதிரி கிளாஸ் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இந்த சம்மந்தமே இல்லாதன்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இவன் தான் நம்ம ஹீரோ. இவன் பேர் வந்து அரவிந்த். ஆக்சுவலாக என்னோட பேர் தான். நம்ம எழுத்துற கதையில் நம்ம தானே ஹீரோவாக இருக்கணும். அண்ட் இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மார்க்கை பற்றி கவலையே கிடையாது, ஒன்றுத்துலையுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. பட் என்ன தான் இவன்கிட்ட குறை சொல்ல இவ்வளோ இருந்தாலும் இவன்கிட்ட ஒரு நல்ல பழக்கமும் இருக்குது. ஒருத்தவங்க இவனை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் இவன் போவான். ஸோ இவனை பற்றி இன்ட்ரோ முடிய அந்த இடத்துக்கு ஒரு ப்ரொஃபஸர் வராரு. அண்ட் அந்த ப்ரொஃபஸரோட பேர் என்னென்னா ராமன். இந்த ராமன் இருக்கார்ல, இவர் போன உடனே அட்டனன்ஸும் எடுக்கல, அந்த பசங்க கிட்ட இவரை இன்ட்ரோவும் கொடுத்துக்கல. ஆஸ்ட்ரேலியா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் போர்டில் எழுதுறாரு. இது ஏதோ புக்கில் சம்மந்தப்பட்டதாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. இதெல்லாம் பார்த்து பசங்க எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. சார் என்ன மார்வல் மூவியா, இல்லை அனிமே வேர்ல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி பசங்க கலாய்க்கிறானுங்க. சார் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மித்தாலஜினா என்ன, ஒருத்தன் என்னன்னா பொய்க்காதன்றான், இன்னொருத்தவன் என்னன்னா இமேஜினேஷன் சொல்கிறான். ப்ரொஃபஸர் நெக்லா சிரிச்சிட்டு, அப்போ ஹிஸ்ட்ரியெல்லாம் யார் தம்பி எழுதுறது, ஹிஸ்ட்ரி கடைசியாக மிஞ்சி உயிரோடு இருக்கவங்களால் எழுதப்படுறது, அந்த உண்மை கால ஓட்டத்தில் மறைக்கப்படுது இல்லைனா எரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 2 உலகத்தை வரைகிறாரு. அதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்பில். இப்போத்துலேருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு உலகம் இல்லை, 2 உலகம். என்ன சார் மல்டி யூனிவர்ஸா? அப்போ நான் சொன்னது தான் கரெக்டு. இவர் நைட் ஏதோ வந்து குடிச்சிட்டு மார்வல் படம் ஏதோ பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பசங்க கலாய்க்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இவனுங்க கமெண்ட் பண்ணுறதுலாம் கண்டுக்காத நம்ம ப்ரொஃபஸர், ஒரு உலகம் அது கடந்து வந்த காலத்தை மறந்தது, இன்னொரு உலகம் எரிக்கப்பட்டது. இப்போ அப்படியே நம்ம தூங்கிட்டு இருக்க அரவிந்த் கிட்ட தான் ஜூமிங் போகுது. சார் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவனே அறியாமல் அவனோட ஒரு விரல் மட்டும் அசையுது. அப்போ சடனாக அவன் ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். எழுந்துரு, எக்லிப்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதோட சாப்டர் 1 வந்து முடியுது. இப்போ அப்படியே சாப்டர் 2ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ராமன் சாரோட கிளாஸ்லாம் முடிய பசங்க எல்லாருமே கேன்டீன் போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கான். அதாவது இவங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து சக்தி. ஸோ சக்தி என்ன சொல்கிறான், மச்சான் வாடா கேன்டீன் போகலான்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இவங்களாம் போன உடனே சார் வந்து டோரை வந்து லாக் பண்ணுறாரு. அண்ட் அவரோட ஸ்பெக்ஸை கழட்ட அது மூலமாக எங்கேயோ போகிற பசங்களை நம்ம சாரால் பார்க்க முடியுது. பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றியான அந்த டிவைன் எனர்ஜிஸையும் இவரால் பார்க்க முடியுது. ஒருத்தர்கிட்ட ஒரு விதமான டிவைன் எனர்ஜிஸ் வந்துருக்கு. சில பேர்கிட்ட ப்ளூ கலரில் இருக்குது, சில பேர்கிட்ட க்ரீன் கலரில் இருக்குது, சில பேர்கிட்ட பர்பிள் கலரில் இருக்குது. அண்ட் சக்தியை பார்த்தா அவன்கிட்ட ஒயிட் கலரில் இருக்குது. அப்படியே சார் வந்து நம்ம அரவிந்தை பார்க்குறாரு. அவனை சுற்றி பார்த்தா அந்த டிவைன் எனர்ஜி எல்லா கலர்லேயும் இருக்குது. இதை வந்து ப்ரொஃபஸராலே நம்ப முடியல. அவரோட ஐ அதுவே ஓவர்லோட் ஆகிடுது. விட்டா அந்த ஐயை காலி ஆகிடும் போல், அந்த அளவுக்கான எனர்ஜிஸை இவர் பார்க்குறாரு. அப்படியே ப்ரொஃபஸருக்கு வந்து வேர்க்க ஆரம்பிக்குது. ஒரு செகண்ட் அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இது வந்து டிவைன் ஃப்ராக்மெண்ட்ஸ் இல்லை, இது வந்து ஒரு ஆர்ஜின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. ப்ரொஃபஸர் அப்படியே இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் வந்து ரொம்பவே யங்காக இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு பழைய காலத்து ஒரு டெம்பிள்குள்ளே இருக்கார். அங்கே இருக்க இடம் ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. அந்த மாதிரி இடத்துல கல்வெட்டுகள் ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆர்ஜின் ஃப்ளேம்ஸ் அவேக்கன் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகேன் நீங்கள் திருப்பியும் ஆஸ்திரியாவுக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ரொஃபஸர் அந்த ஷாக்கில் அப்படியே தான் இருக்கார். அரவிந்தா, உண்மையாகவே அது நீதானா?
இப்போ அப்படியே நம்ம பசங்கள தான் கேன்டீன்ல காட்டுறாங்க. சக்தி வந்து புரொஃபசர போட்டு கலாய்ச்சிட்டே இருக்கான். "ஏய் பாத்தியாடா அந்த புரொஃபசரு ரொம்ப சீன் போடுறார்றா" அப்படின்னு சொல்ல, அரவிந்த் என்ன சொல்றான், "டேய் ஸ்டோரி நல்லா தானே இருந்தது. என்ன சொல்ற உனக்கு ஸ்டோரி புடிச்சிருந்ததா?" "ஆமாண்டா புடிச்சது. நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருந்தது. எனக்கு நல்லா தூக்கம் வந்ததுன்னு" சொல்லி இவன் கலாய்க்க 2 பேரும் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படியே புரொஃபசர தான் காட்டுறாங்க. அவரோட ஆஃபீஸ் ரூம்குள்ள போறாரு. அப்படியே அங்க இருக்க ஒரு பழைய காலத்து பெட்டி எடுக்குறாரு. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த ஓலைச்சுவடி மாதிரி ஏதோ பெரிய சைஸ்ல இருந்ததுன்னா, அந்த மாதிரியான சில நோட்ஸ் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல உடைஞ்சு போன ஒரு ஸ்வாட் இருக்கு. அப்புறம் பிளாக் கலர்ல ஒரு ஸ்டோனுமே இருக்கு. அண்ட் புரொஃபசர் வந்து ஆஸ்திரியான்னு சொல்லிட்டு போர்ட்ல எழுதியிருப்பார்ல, அந்த உலகத்தோட மேப்புமே இருக்கு. அப்புறம் அங்க ஒரு பழைய காலத்து டைரியுமே இருக்கு. அதுல எழுதுறாரு, "365 நாள். இன்னைக்கு எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவன." அப்ப சடனா அங்க இருக்க அந்த பிளாக் கலர் ஸ்டோன் வந்து கிராக் கூட ஆரம்பிக்குது. அத பார்த்து ஷாக் ஆன புரொஃபசர், "அப்ப கண்டிப்பா அவங்க வருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும்." அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டருமே முடியுது. இவரு யார சொல்றாருன்னு தெரியல. யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு இவரு நெனைக்கிறாரு. அப்படி நெனச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதும் நமக்கு தெரியல. போக போக தான் தெரியும்.